மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களை அழைக்கிறார். நாம் எல்லாம் அழைக்கிறோம். ஒரு திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்கும் போது சொந்தக்காரங்களை அழைப்போம், நண்பர்களை அழைப்போம், அறிமுகமானவர்களை அழைப்போம். ஒரு கிரக பிரவேசம் வைத்தால் நமக்கு உறவினர்கள், அறிமுகமானவர்கள், சொந்தக்காரர்களை அழைப்போம். ஆனால் இயேசு அழைக்கிற அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது. இயேசு வருத்தப்படுகிற மக்களை அழைக்கிறார். ரொம்ப வித்தியாசமான அழைப்பு. நாம் எல்லாருமே வாழ்க்கையில வருத்தப்பட்டு இருக்கிறோம். நாம சொல்ல, ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த ஆளி ஐயா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவோம். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட கடன் தொந்திருக்குது, இந்த ஆளை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இயேசு யாரை கூப்பிடுறார் பார்த்தீங்களா? வருத்தப்படுகிற மக்களை கூப்பிடுகிறார். Jesus is calling those who are troubled, tired, weary, சோர்ந்து போன மக்களை அழைக்கிறார். துன்பத்தில் சிக்கி இருக்கிற மக்களை அழைக்கிறார். ஒரு வினோதமான ஒரு அழைப்பு. இயேசு கொடுக்கிற அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. இப்படி எல்லாரும் அழைக்க மாட்டார்கள். இயேசு ஒருத்தர் தான் அப்படி அழைக்கிறார். அழைக்கிற எல்லாருமே எல்லாரையும் கனப்படுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. சமீபத்தில் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. அநேகரை அழைத்திருந்தேன். ஆனால் எல்லாரையும் என்னால் கனப்படுத்த முடியவில்லை. அதில் சில ஊழியர்களும் சில விசுவாசிகளும் கூட என் மேல என்னை கூப்பிட்டீங்க, என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அழைக்கிற எல்லாரையுமே நான் எல்லாரையும் கை கொடுத்து எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வைக்கிறது என்பது ரொம்ப சிரமமான காரியம். அது முடியாது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு சர்வ வல்லவர். இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அவர் எங்கும் இருக்கிறார். இயேசு யார் எங்க இருந்தாலும் அவர் பார்க்கிறார். அவர் எல்லாரையும் கனப்படுத்துவார், எல்லாரையும் தொடுவார். Because he is omnipresent, he is omnipotent. அவர்கிட்ட எல்லாம் இருக்கிறது. சர்வ வல்லவர் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிலே யாரெல்லாம் வருத்தத்தில் வாழ்றீங்களோ, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வைத்திருக்கிறேன். வருத்தப்படுகிற மக்கள், வருத்தப்படுதல் என்று சொல்லும் போது சோர்ந்து போன மக்கள் என்றதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். பாரம் சுமந்து சுமந்து தூக்க முடியாம சிரமப்படுற மக்கள், அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வீட்டில் ரொம்ப பாரம், குடும்ப பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், வேலையிலே பாரம், தொழிலே பாரம், படிப்பிலே பாரம். படிப்பில கூட பாரம் இருக்கிறது. படிப்பு புரியல, படிப்பு வரமாட்டேனுது, ஏகப்பட்ட புத்தகத்தை தூக்கி தலையில கட்டி போடான்னு சொல்லி பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. இந்த பையனால போக முடியல, பாடமும் புரிய மாட்டேன்து. அவனுக்கு அது பாரமா தான் தெரியுது. சமீபத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பையனை ஆட்டோவில் பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. புஸ்தக கட்டு அவனை விட வெயிட் அதிகமா இருக்கும் பொழுது, ஏம்மா தூக்க முடியலம்மா, தூக்கி தாண்டா ஆகணும். சரி போடா ஸ்கூலுக்கு. அம்மா நேத்து தானம்மா போனேன். இன்னைக்குமாமா போகணும், நானு நேத்து தானம்மா போயிட்டு வந்துட்டேன். இல்லடா டெய்லி தான் தெரிய போகணும், தலை எழுத்து அப்படின்னு அடிச்சுட்டு போறா. அது மாதிரி உங்களை எவ்வளவு பேர் என் தலை எழுத்து, இது தூக்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிற மக்கள், பாரம் சுமந்து தாங்க முடியாமல் தவிக்கிற மக்கள், பாரம் சுமக்கிற மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்படுகிற மக்களை அவர் அழைக்கிறார், பாரம் சுமக்கிற மக்களை அழைக்கிறார். இந்த வருத்தத்திற்காகவே மனிதன் பிறந்திருக்கிறான் என்று யோபு 5:7 வாசிக்கிறோம். வருத்தப்படுவதற்காகவே மனுஷன் பிறந்திருக்கிறானாம். யாருமே இதுல எக்ஸ்க்ளூடட் கிடையாது. நீங்க நினைக்கலாம் அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, கொடி கட்டி பறக்கிறாங்க, அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்கள போய் கேட்டதான் அவன் பிரச்சனை அவனுக்கு தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் வருத்தம் இருக்கு. வருத்தம் இல்லாத ஆளே கிடையாது. பெரிய சக்கரவர்த்தியா இருக்கலாம், நெப்போலியனா இருக்கலாம், மகா அலெக்சாண்டரா இருக்கலாம்,
குயின் விக்டோரியாவா இருக்கலாம், எல்லாருக்கும் வருத்தம் உண்டு. வருத்தமே, அதனால்தான் யோபு சொல்றாரு, வருத்தம் அனுபவிக்கவே மனிதன் பிறந்திருக்கிறான். உங்களை கூட சொல்லலாம், என் தலையெழுத்து இப்படிதான் காலம் பூரா இருக்கணுமா, இந்த வருத்தம் ஒரு நாளைக்காவது மாறுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை கூப்பிடுறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறார், உங்களை கவனிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறார், உங்க வருத்தத்தை போக்கவே ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஒருதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்திலேயே வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கிற மக்களை கூப்பிட்டு அவங்களை நிவாரணம் கொடுக்கிற ஒரு நபர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மற்றவங்க எல்லாம் வருத்தத்தை எல்லாம் போக்க மாட்டாங்க, வருத்தத்தை தருவாங்க. அவங்க வருத்தத்தை போக்குற மாதிரி வருத்தத்தை தருவாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர் அவங்களை கூப்பிடுறாரு பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கொஞ்சம் பேர் மட்டும் வாங்கப்பா, எல்லாரையும் வந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லல, நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்றாரு. ஆல் ஆஃப் யூ கம் டு மீ. யாரெல்லாம் வருத்தம், எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் சால்வ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கம் டு மீ, ஐ வில் ரிலீஸ் யூ, ஐ வில் கிவ் யூ ரிலீஃப். ஆமா, உனக்கு நான் உன்னை ரிலீவ் பண்ணுவேன் அதுலன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வருத்தத்திலிருந்து உனக்கு ரிலீஃப் கொடுக்கறேன்னு சொல்றாரு. பிரசங்கி சொல்றாரு 2:23 பிரசங்கி சொல்றாரு, மனுஷனுடைய வேலைகள் எல்லாமே வருத்தம் உள்ளதுன்னு சொல்றாரு. எல்லா வேலையுமே வருத்தம் உள்ளதுதானா, அது டெக்னிக்கல் ஒர்க்கரா இருக்கட்டும், அது சாப்ட்வேர் கம்பெனி ஒர்க்கா இருக்கட்டும், அது அபிஷியல் அதிகாரம் உள்ள ஒர்க்கா இருக்கட்டும், எல்லா ஒர்க்கிலையும் வருத்தம் இருக்குது, எல்லா ஒர்க்கிலையும் வருத்தம் இருக்குது. இந்த வேலையில சுலபம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைக்கலாம், ஆமா, அந்த நான் நினைச்சது உண்டு, பிளேன்ல போறவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, பிளேன் ஓட்டுற பைலட்ல ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இங்க இருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போறது, அதுல டிரைவர் ஏ கிரேட் டிரைவர் இருக்கிறார், ரொம்ப சூப்பர், அவருக்கெல்லாம் கொடுத்து வச்சாலுன்னு நினைப்பேன். ஒரு நாள் அந்த டிரைவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, ஐயா நாங்க படுற கட்டம் வெளி உலகத்துக்கே தெரியாது ஐயான்றாரு. என்னன்னு கேட்டேன், பாத்ரூமே கிடையாதான் அந்த என்ஜின்ல, என்ன கிடையாது, பாத்ரூம் கிடையாது, டாய்லெட் கிடையாது. அவன் ஏன்சே போக கூடாது, கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படி. என்ஜின் ட்ரெயின்ல திருச்சியில ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணான்னா சென்னைக்கு போற வரலும் அவன் ஏந்திருக்கவே கூடாது. பாருங்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் பாருங்க. அப்புறம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். கண்ட்ரோல் ரூம்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா இவன் கண்ணு மூடிடக்கூடாது, இவன் கவனம் வேற பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா போயிட்டான்னா ட்ரெயின்ல போற 2000 பேர் அவுட்டு. அதனால அவனுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் ட்ரெயின் ஓட்டுறப்ப 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒன்னு ஹாரனை கொடுக்கணும், இல்லாட்டி லைட்டு போட்டு ஆஃப் பண்ணி காட்டணும், இல்லாட்டி கண்ட்ரோல் ரூம் கூட டச் பண்ணி ஆகணும். 3 நிமிஷத்துக்கு பண்ணியே ஆகணும். இவனுக்கு 1க்கு 2க்கு வந்தா கூட போறதுக்கு வழி கிடையாது, பாத்ரூமே கிடையாது, அவனுக்கு ரெஸ்ட் ரூமே கிடையாது. நீங்க ட்ரெயின்ல போற மத்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அவனுக்கு அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஏஞ்சி போகக்கூடாது. பாருங்க எல்லா வேலையிலும் கரெக்டா இருக்குது. இந்த வேலை ரொம்ப சுலபம்னு சொல்லக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன சார் ஜாலியா இருக்கு, என்ன ஏன் சார் என்ன எப்படி சொல்றீங்க, ஒரு ஆபரேஷன் 12 மணி நேரம் பண்ண சார் அப்படின்றாரு. 12 மணி நேரம் பண்ணிட்டு அவரால் டெட் டயர்ட் ஆயிட்டாராம், அவரால் நிக்க கூட முடியலையாம். ஆமா, அதனால சொல்றாரு, அப்படியே பக்கத்து ரூம்ல அப்படியே பிளாட் ஆயிட்டேன் அப்படின்றாரு. சாப்பிட கூட இல்லை, 12 hours at a stretch I was standing and doing that operation அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா வேலையும் வருத்தம் இருக்குது. உங்களை கூட நிறைய பேர் நினைக்கலாம், அவருக்கு என்னங்க நல்லா இருக்கு, அப்படிலாம் கிடையாது. உங்க லைஃப்ல வருத்தம் அனுபவிக்கே பிறந்திருக்கேன்னு யோபு சொல்லிட்டாரு. வருத்தம் இருக்கதான் செய்யுது. இப்ப என்ன செய்யலாம், உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு, அந்த வருத்தத்தை மாத்துவாராம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அது ரொம்ப முக்கியமான மேட்டர். அங்க போ, அந்த மலைக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கொள்கையை கைக்கொள்ளு, இந்த கொள்கையை பாரு, அதெல்லாம் சொல்லல. தான் நபர் இயேசு என்று அந்த நபர் உங்களை கூப்பிடுறார். இந்த மாலையிலே நல்லா கவனமா கவனிச்சிங்க. அந்த ஆங்கில மொழியாக்கத்தில் போட்டிருக்குது, யூ ஜாயின் யுவர் லைஃப் வித் மை லைஃப் என்று சொல்லப்பட்டு, என்னிடத்தில் வாருங்கள் போட்டிருக்குது இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா போட்டிருக்குது, யூ ஜாயின் யுவர் லைஃப் வித் மை லைஃப், உன் வாழ்க்கையை என்னோடு என்ன செய்து கொள், இணைத்துக்கொள். அப்ப
அப்போது உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை என்னோடு என்ன செய்யுங்கள்? இணைத்துக் கொள்ளுங்கள். join your life with my life என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, வருத்தப்படுறது யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க, உங்க வருத்தம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். முதல் இந்த வருத்தம் எங்க ஆரம்பிச்சிச்சு? How it all happened? இந்த வருத்தம் எப்படி வந்து? தேவன் நல்ல தேவன் தானே, தேவன் நல்ல தேவன் தானே. ஒரு முறை நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல முந்தின பிரிவிலே நல்லது செய்த அடுத்த பிரிவி ப்ரமோஷன் என்றும், முந்தின பிரிவிலே கெட்டது செய்த அடுத்த பிரிவு டி ப்ரமோஷன் என்றும் ஹிந்துவிசத்தை வகுப்பறையில் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டார், இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டார். இது யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டது? இந்த சைக்கிள் ஆஃப் ரீபர்த், இந்த மறுபிறப்பின் சுழற்சி யார் ஆரம்பிச்சது? அப்போ ரிக்குவேதத்துல போட்டுக்கிட்ட பதில நான் சொன்னேன், அது பிரம்மாவில தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் கேட்டான் ஒரு கேள்வி, பிரம்மா நல்லவர் தானே சார், அப்போ நல்லதானே செஞ்சிருப்பாரு, அப்ப அதனால அடுத்த பிறவி ப்ரமோஷன் தான் வந்திருக்கணும், இப்ப முந்தின பிறவி நல்லா இருந்ததால் அடுத்த பிறவியும் ப்ரமோஷன் தான் வந்திருக்கணும், டி ப்ரமோஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டான். அந்த கேள்விக்கு இந்து மார்க்கத்துல பதில் இல்லை, ஆனா வேதாமத்துல அதுக்கு பதில் இருக்கிறது. ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மனிதனை நல்லா உண்டாக்கி, இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப அவருடைய படைப்பில் ஒரு குறையும் கிடையாது. After creating everything, God saw and said it was excellent என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப எப்படி இந்த பிரச்சனை எப்படி வந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பிசாசு இந்த மனிதனை வஞ்சித்து ஏமாத்திட்டான். ஆண்டோடைய வார்த்தையை நம்பாம பிசாசு வார்த்தையை நம்பி ஆண்டோர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த மனிதன் பாவம் செய்து விட்டான். பாவம் என்பது என்ன? பாவம் என்பது என்ன? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என் சுயத்திற்கு என் மாம்சத்திற்கு நான் கீழ்ப்படியும் போது பாவம் ஆரம்பிக்கிறது. உங்களில் அநேகர் நினைக்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் திருடனா, நான் கொலை பண்ணனா, நான் பொய் சொன்னா, நான் விபச்சாரம் பண்ணா, என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஒரு பாவமும் செய்யலே. இல்ல கரெக்டு தான் நீங்க சொல்றது, ஆனா அதெல்லாம் பாவம் என்பது செகண்டரி தான். பாவம் என்றால் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி வாழாமல், தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் என் இஷ்டப்படி நான் வாழ துவங்குகிறேன் அல்லவா, அதுதான் பாவம். செல்ஃபிஷ்னஸ் is the root of all sins என்று வேதம் சொல்லுகிறது. சுயம்தான் பாவத்தின் அடிப்படை காரணம். பரலோகத்திலே ஆர்க்கேஞ்சல் பிரதான தூதர்களிலே லூசிபர் என்ற தூதன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு நாள், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அவருக்கு ஒப்பாவேன், நான் வலப்புறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் வீற்றிருப்பேன் என்று சொல்லி நான் என்று சுயத்தை மனதிற்குள்ளே நினைத்தான். ஆண்டவர் அவன் எங்கிருந்து கீழே தள்ளிவிட்டார். பாவம் ஆரம்பிக்கிற இடம் எழுதுறீங்களா? சுயம்தான். என் இஷ்டப்படி என்றைக்கு நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு பாவம் ஆரம்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்ன தெரியுங்களா? அவங்க கொலை செய்யல, அவங்க திருடல, அவங்க பொய் சொல்லல, கொள்ளை அடிக்கல, விபச்சாரம் பண்ணல. அவங்க செய்த பாவம் என்ன? அவங்க இஷ்டப்படி வாழ்வதற்காக ஆண்டோடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள். அதனுடைய விளைவுதான் என்ன ஆரம்பிச்சது? பாவம் ஆரம்பித்தது. அதனால்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வருத்தம் என்ற வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது. வருத்தம் என்ற வார்த்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுது தெரியுங்களா? ஆதியாகமம் 3:17 யாரா வாசிக்க முடிஞ்சா வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி,
உன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தபடியினாலே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட. பாத்தீங்களா, இந்த வருத்தம் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? என்றைக்கு மனிதன் ஆண்டவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம சுயமா வாழ ஆரம்பிச்சானோ அன்றைக்குதான் என்ன ஆரம்பிச்சது? வருத்தம் ஆரம்பிச்சு. எப்படி அந்த வார்த்தை வருது பாருங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்படி? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நீங்க நினைக்கல, எத்தனை நாளைக்குடா இந்த பிரச்சனை, எத்தனை நாளைக்கு இந்த வேதனை, எத்தனை நாளைக்கு இந்த தோல்வி அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்த காரணத்தினால நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோடு சாப்பிடுவாய். பெரும்பாலும் சாப்பிடுறப்பெல்லாம் பெரும்பாலும் சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்ம படுற பாடு இம்புட்டா அப்படின்னு. இந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு எத்தனை அல்லோலப்படுறது, எங்கத்து அலையிறது, எங்கெங்க போய் நிக்கிறது, எவங்காலெல்லாம் விழறது அப்படின்னு சொல்றோம். அப்போ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தம். இந்த வருத்தத்துக்கு என்ன காரணம்? மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பாவம்தான் வருத்தத்திற்கு முதல் காரணம். பாவத்தினால்தான் மனிதர்கள் வருத்தத்திலே வாழ்கிறார்கள். ஆதியாகமம் 41:51 யோசேப்பு என்ற ஒரு மனிதன், அவனுக்கு எகிப்து நாட்டிலே பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை எல்லாம் மறப்பதற்காக கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு மனாசே என்று பெயர் வைக்கிறான். அவனுக்கு வந்த வருத்தம் என்ன வருத்தம் தெரியுங்களா? அவன் ஒரு தப்பும் செய்யறதா, அவன் ஒரு பிரச்சனையும் பண்ணல, ஆனா மனிதர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. மனிதர்கள் பொறாமப்பட்டு, மனிதர்கள் சூழ்ச்சி பண்ணி அவனுக்கு உபத்திரம் கொடுத்தாங்க. இன்றைக்கும் கூட அது நடக்குது உலகத்துல. நீங்க அப்பா இப்ப கூட ஐயா சாட்சி கொடுத்தாரு. ஐயா சீர்காழிலிருந்து வந்திருக்கிறாரு பாஸ்டர் அவர்கள், ஓசன்னா என்ற சபையில போதகராக சொல்றாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு எவ்வளவு பேர் கெடுதல் பண்ணாங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும் உபத்திரம் கொடுத்தாங்க, தொந்தரவு கொடுத்தாங்க, ஒன்னும் சொல்லித்தரல. அது உண்மைதான். இன்றைக்கும் கூட மனிதர்கள், ஆமா, கெடுதல் பண்ற மனிதர்கள் எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க. கெடுதல் பண்ற மனிதர்கள் எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க. நம்ம மத்தியில பாஸ்டர் ரத்தனம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க சபையில ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட ஒரு தடவை நடந்த விஷயத்தை சொன்னார். அவருக்கு கீழ் இருந்த ஒரு போலீஸ்காரர் இவருடைய ப்ரமோஷனை தடுப்பதற்காக பல லட்சம் செலவு பண்ணானா. இந்த அதிகாரி மேல வரக்கூடாது என்பதற்காகவே பல லட்சம் செலவு பண்ணானா. டிஜிபி ஆபீஸ்க்கெல்லாம் போய் அங்க பணம் எல்லாம் கொடுத்து எப்படியாவது ஒரு ப்ரமோஷன் வரக்கூடாது, மேல வரக்கூடாது என்பதற்காக முயற்சி பண்ணானா. அவ்வளோ பண்ணிய முடியலையா. அப்புறமா ஒரு நாள் சொல்றாரு, என்னென்னமோ பண்ணண்டா, உன்னை கெடுக்கிறதுக்கு ஒன்னும் முடியலடா நானா. பாத்தீங்களா மனிதனுடைய நிலைய? அதனாலதான் ஒருத்தன் பாட்டு பாடுறான், மனிதனை மனுஷன் விழுங்க பாக்குறான்டா தம்பி பயலே அப்படின்னு. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. யார் மூலம் வருத்தம் வருது? மனிதர்கள் மூலம் வருத்தம், பக்கத்து வீட்டுக்காரன் மூலம் வருத்தம். ஆமா, சொல்றாங்க சில ஆட்கள், அவன் உனக்கு சூனியம் வச்சுட்டான்டா. ஏன்டா சூனியம் வச்சான்? நான் அவனுக்கு உண்மை பண்ணல, உன் வளர்ச்சியில அவனுக்கு விருப்பம் இல்ல, நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்க. இந்த யோசேப்புக்கு விரோதமா அவனுடைய சகோதரர்கள் அவ்வளோ வருத்தம் கொடுத்தாங்க. உங்க குடும்பத்துல கூட உங்களுக்கு வருத்தம் கொடுக்கிற ஆட்கள் இருக்கலாம், கூட பிறந்தவர்கள் வருத்தம் கொடுக்கலாம். அதனால மனிதர்கள் வருத்தப்படுத்துவார்கள். உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்களை வருத்தப்படுத்தலாம், கவலைப்படாதீங்க. இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். வருத்தப்படுற மக்களை ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு ரொம்ப சிரமத்தோடு பாரம் சுமக்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பேன், இளைப்பாறுதல் கொடுப்பேன், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன், அந்த வருத்தத்தை நான் நீக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பேன்னு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 5:26 ஒரு பெண்மணியை பற்றி வாசிக்கிறோம். அந்த பெண்மணி பல வைத்தியம் பார்த்து பார்த்து சுகம் அடையாமல் வைத்தியர்களாலும் வருத்தப்பட்டாங்களா.
வியாதியினால வருத்தப்பட்டாங்களா? ரெண்டு விதமான வருத்தம். ஒரு வருத்தம் என்ன வருத்தம்? அவங்களுக்கு வந்த நோயினால வருத்தம். இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு டாக்டர்கிட்ட போச்சு சுகமாகல, இன்னொரு டாக்டர்கிட்ட போச்சு சுகமாகல, இன்னொரு டாக்டர்கிட்ட போச்சு சுகமாகல. அநேக வைத்தியர்களால வருத்தப்பட்டுச்சான். நோயினால வருத்தப்படுறவங்க இங்க இருக்கலாம். இந்த நோய்க்காக பல மருத்துவங்களை பார்த்து சுகம் முடியாம வருத்தப்பட்டு இருக்கலாம். என்னன்னு சொல்ல மாட்டார் டாக்டர். மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுது. என் சம்பளம் பூரா அதுக்கே போகுது. இப்படி எவ்வளவு பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போறது, எத்தனை ஊசியை போடுறது, நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு தோத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அநேக வைத்தியர்களால அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க என்று வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே ஆண்டவர் தமது சீஷர்களை அக்கறைக்கு போகலாம் வாங்கன்னு சொல்வார். அவங்க படகுல போறாங்க. ஆனா ராத்திரி ஆயிடுச்சு, காற்று அடிக்குது, இந்த படகு ஓட்ட முடியல. வசனம் சொல்லுது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டு அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. அவங்க அந்த படகுல அந்த துடுப்பை போட்டு ட்ரை பண்றாங்க. ஆனால் எதிர்காற்று ரொம்ப இருக்கிறதுனால அவங்களால முன்னேறி போக முடியல. வாழ்க்கை பயணத்திலே உங்களால முன்னேற முடியாம எவ்வளோ பிரயாசப்பட்டும் வாழ்க்கையில முன்னேற முடியாம வருத்தப்படுற மக்கள் இங்க இருக்கலாம். சாணி ஏறினா முழு சறுக்குதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கஷ்டப்பட்டு ஒரு ஜான் ஏறின, கடைசியில் என்னத்தையோ பிரச்சனை ஏற்பட்டு ஒரு அடி கீழே இறங்கிட்டேன். அந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேற முடியாம சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே அவள் வருத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, வருத்தப்படுற மக்கள் இவங்களை ஆண்டவர் கூப்பிடுறார். அதோடு இல்ல, பாரம் சுமக்கிற மக்கள் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அது என்ன பாரம்? சங்கீதத்துல 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல வாசிப்பீர்களானால் தாவீது சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் இந்த பாவத்தை செஞ்சிட்டான், இந்த பாவத்தை இன்னும் அறிக்கை செய்யல, அது அவனுக்கு பெரிய பாரமா இருந்துச்சு. பாவம் செஞ்சிட்டான், அந்த பாவத்தை என்ன பண்ணல, இன்னும் அறிக்கை செய்யல, அதுல இருந்து விடுதலை பெறல, அது பெரிய பாரம். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் உண்டு. உங்கள கூட அநேகருக்கு அப்படி இருக்கலாம். பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பாவம் ஒண்ணுதான். சின்ன பொய், பெரிய பொய், பச்சை பொய், வெள்ளை பொய் அப்படிலாம் கிடையாது. சின் இஸ் சின். பாவம் ஒரு பாவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பாவம் செய்கிறவர்களுக்கு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பாத இருக்கிற பட்சத்துல அது ஒரு பெரிய பாரமா இருக்கும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் அறிக்கை செய்ய மட்டும் அது எனக்கு பெரிய பாரமா இருந்தது என்று சொல்லுகிறான். அந்த பாரத்தோடு இருக்கிறீங்க, அநேகர் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பகுதியில கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. மனம் திரும்புகிற பகுதியில ஒரு பாவத்தை ஆண்டவர் விட சொல்றாரு, அந்த பகுதியில ஆண்டவர் ஏதோ கொடுக்க சொல்றாரு, அந்த பகுதியில உங்களை ஆண்டவர்கிட்ட வரும்படி கூப்பிடுறார், அந்த பகுதியில இந்த மாதிரி ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்தது. ஒரு பிரசித்தி பெற்ற சினிமா நடிகை அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார்கள். இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அந்த கூட்டத்தின் முடிவிலே அந்த பிரசங்கியார் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அம்மாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனாலும் சில காரியங்களை விட மனதில்லை. எனவே அந்த அம்மா டைரியில் எடுத்து எழுதிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் கழித்து இத்தனாம் தேதிக்கு நான் வந்துடுறேன், இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒப்பு கொடுக்கல. அந்த தேதி வர்றதுக்கு முந்தின நாள் ஆக்சிடென்ட்ல மறிச்சிட்டாங்க. அந்த அம்மா டைரி எடுத்து பாக்குறப்ப போட்டிருக்குது, இத்தனாம் தேதிக்கு என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. உங்களை நிறைய பேர் ஆண்டவர் உங்களை பல தடவை வான்னு கூப்பிட்டும் கூட வராம இருக்கலாம். கீழ்ப்படியாமை உங்கள் வாழ்க்கையிலே பாரமா இருக்கிறது. கீழ்ப்படியாமை ஒரு வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்காவது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். அது ஒரு பாரமா இருக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். யோபின் புஸ்தகத்திலே
6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 3 வசனத்திலே பார்த்தால் யோபு சொல்லுகிறான், என் சஞ்சலம் தராசில நிறுத்தப்பட்டால் நலமாயிருக்கும், அது கடற்கரை மணலை விட பாரமாயிருக்கிறது. உங்களில் அநேகருக்கு சஞ்சலம் இருக்கிறது, புலம்பல் இருக்கிறது, அழுகை கண்ணீர் இருக்கிறது. அதுவே பெரிய பாரமாய், துக்கம் ஒரு பெரிய பாரம். அது என்ன துக்கமாகவும் இருக்கலாம், அது என்ன துக்கமாகவும் இருக்கலாம். பணக்கஷ்டம் ஒரு துக்கமாக இருக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உறவுகள் சரியில்லை, கணவன் மனைவி உறவு சரியில்லை, பெற்றார் பிள்ளைகள் உறவு சரியில்லை, அயலகத்தார்கள் உறவு சரியில்லை. எனவே அந்த காரணத்தினால உங்களுக்கு துக்கமாக இருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை, அந்த துக்கமாக இருக்கலாம். விரும்பினது நடக்கவில்லை என்ற துக்கம் உங்களுக்கு இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வேண்டிய ஒன்றை இழந்து விட்டதனால் துக்கமாக இருக்கலாம். துக்கம் ஒரு பெரிய பாரம். யோபு அப்படித்தான் சொல்லுகிறான், என் துக்கத்தை தராசில வைத்தால் அது மணலை பார்க்கலும், கடல் மணலை பார்க்கலும் அது பாரமா இருக்கும் என்று சொல்லுகிறான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பாரத்தோடு இருக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தர் அழைக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மூடனுடைய கோபம் பாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களிலே யார் மேலேயாவது கோபம் இருக்குமானால் அதுவும் கூட பாரமாக மாறிவிடும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த காரணம் நீங்கள் சொன்னாலும் சரி, நியாயமான காரணமோ தேவையான காரணமோ எதுவா இருந்தாலும் சரி, கோபம் ஒரு பாரம். உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு. எதற்கு கூப்பிடுறாரு தெரியுங்களா? இதெல்லாம் மாற்றுவதற்காக கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலை இயேசு நமக்கு கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த பாரமும் இந்த வருத்தமும் எல்லாருக்கும் இருக்கிறது. மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இருக்கிறது. இதை மீட்கத்தான் இயேசு வந்தார். வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷ்குமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இருக்கிற வருத்தம் என்ன, உங்களுக்கு இருக்கிற பாரம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். உங்களுக்காக அவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே, 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு சிலுவையிலே தொங்கும் போது உங்கள் வருத்தத்தை அங்கு சுமந்து விட்டார், உங்கள் பாரத்தை அங்கு சுமந்து விட்டார், உங்கள் நோயை அவர் சுமந்து விட்டார், உங்கள் வறுமையை சுமந்து விட்டார், உங்கள் குழப்பங்களை அவர் சுமந்து விட்டார். இது உண்மையாகவே நடந்த விஷயம். விசுவாசிப்பீர்களானால் இப்போதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது உண்மை. அநேகர் அதை மறுதலிக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இயேசு உலகத்திலே பிறந்தது உண்மை. நம்முடைய நாட்காட்டி அதற்கு ஒரு ஆதாரம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த ஆங்கில கேலண்டர் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்ற இந்த ஆங்கில கேலண்டர் உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கேலண்டர் யாரை வைத்து தெரியுமா வந்தது? இயேசுவின் பிறப்பை வைத்து வந்தது. இயேசு உலகத்திலே பிறந்தது உண்மை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தது, வாழ்ந்தது உண்மை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. சரித்திர சான்றுகள் இருக்கிறது, தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றுகள் இருக்கிறது, தீர்க்க தரிசன நிறைவேறுதல் சான்றுகள் இருக்கிறது, 1008 சான்றுகள் இருக்கிறது. இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எதிர்க்க முடியாத ஆதாரங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே பிறந்தது உண்மை. உங்களுக்காகவே, எனக்காகவே, நமக்காகவே பிறந்தார். நம்முடைய வருத்தங்களை மாற்றுவதற்காகவே பிறந்தார். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார்.
அவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாரத்தை அவர் சுமந்து விட்டார். உங்கள் துக்கத்தை அவர் சுமந்து விட்டார். உங்கள் வேதனைகளை அவர் சுமந்து விட்டார். அவரை கொலை செய்து அவரை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார்கள். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். அப்படி அர்த்தம் என்ன தெரியுங்களா? எல்லாம் முடிந்தது. உன்னுடைய துக்கம், உன்னுடைய துயரம், உன்னுடைய பிரச்சனை, குழப்பம், போராட்டம் எல்லாம் இயேசு முடித்து விட்டார். நீ இனிமேல் வருத்தத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ துயரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உன் பாவத்தை சுமந்து விட்டார், உன் சாபத்தை சுமந்து விட்டார், உன் நோய்களை சுமந்து விட்டார், உன்னுடைய குழப்பங்களை சுமந்து விட்டார், உன் வருத்தத்தை சுமந்து விட்டார், உன் பாரங்களை கூட சுமந்து விட்டார். இன்றைக்கு நீ தைரியமாக இயேசுவிடம் வந்து விசுவாசத்தோடு அந்த விடுதலை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு வரையிலும் கிருபையின் நாட்களை அவர் கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு ரட்சணிய நாள். இப்ப இந்த நிமிடம் வரை ரட்சணிய நாள். இன்றைக்கு அனுக்கிரக காலம். இன்றைக்கு அவர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. எவ்வளவு சுகமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாய் வாழ்ந்தாலும், எவ்வளவு பலசாலியாக வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் சந்திக்கும். எனவே இந்த உலக வாழ்க்கை மாயையானது, தற்காலிகமானது. ஒரு நாள் நாம் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நரகத்தை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறார், பரலோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அங்கே அவள் புழு சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி பரலோகத்தை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு என்ற சம்பவத்திலே பாதாளத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த ஐஸ்வர்யவான் மரித்து அவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டான். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம்? லாசரு மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். எனவே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே நல்லபடியாய் வாழ்வதற்காக மாத்திரம் இயேசு உங்களை அழைக்கவில்லை. மரணத்திற்கு பிறகு ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்காக இயேசு உங்களை அழைக்கிறார். மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு என்று ஒன்று வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர் மக்களை பார்த்து கேட்க போகிற கேள்வி, நீ ஏன் அப்படி செய்தாய், நீ ஏன் எனக்கு என்னிடத்தில் இப்படி நடந்து கொண்டாய் என்றெல்லாம் கேட்க மாட்டார். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஒரே ஒரு கேள்வி மனிதனிடத்திலே கேட்கப்படும், நீ ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த வார்த்தையை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இந்த நாளில் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு எதற்காக உங்களை அழைக்கிறார் தெரியுங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன? நிரந்தரமான ஒரு விடுதலை, ரிலீஃப், எ பெர்மனன்ட் ரிலீஃப். இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி, இந்த வருத்தத்தை எல்லாம் நீக்கி மெய்யான விடுதலையை தருவார், சமாதானத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார். அன்பானவர்களே, இயேசு கொடுக்கிற விடுதலை உண்மையான விடுதலை. இயேசு கொடுக்கிற சமாதானம் உண்மையான சமாதானம். இயேசு கொடுக்கிற மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு